So welcome friends, நம்ம unit 14 ல example 9 பார்க்கலாம். So the annual profits earned by a 30 shops of a shopping complex in a locality to the following distribution. Draw both the volume கேக்குறாங்க. So both the volume னா less than volume and more than volume ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். So உங்களுக்கு data profits in lakhs cumulative frequency கொடுத்திருக்காங்க. So more than or equal to 530, more than or equal to 1020, more than or equal to 15, 16 கொடுத்திருக்காங்க. More than or equal to 20, 40, more than or equal to 25, 10, more than or equal to 30 வந்து 7, more than or equal to 35, 3. Okay. So இந்த மாதிரி question less than, more than அப்படின்னு டேட்டா கொடுத்தாங்கனாவே நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். more than டேட்டா கொடுத்தனாவே கொடுத்திருக்கிற டேட்டா உங்களுக்கு என்னன்னா lower limit. less than டேட்டா அப்படின்னு கொடுத்திருக்கனாவே கொடுத்திருக்கிற டேட்டா என்ன உங்களுக்கு upper limit. ஃபர்ஸ்ட் அது மாதிரி நம்ம கிளாஸ் இன்டர்வல் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணணும். கிளாஸ் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம cumulative frequency கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த மோர் தென் டேட்டா லெஸ் தென் டேட்டா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். டேட்டா கொடுத்தாங்கனாவே கொடுத்துருக்க டேட்டா கண்டிப்பாக குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான். ஆனால் மோர் தெனுக்கு வர குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கும் லெஸ் தெனுக்கு வர குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியும் சேமாக இருக்காது. மோர் தெனுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னா எப்படியாகும் உங்களுக்கு பிக்கர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர். ஓகே. ஸோ வேல்யூ ஒன்று ஒன்றா எப்படி இருக்கு உங்களுக்கு பெரிய நம்பர்லேருந்து ஒன்று ஒன்றா இங்கே இப்போ டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிக்கர் டு ஸ்மாலர் என்னது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஆனால் இதே லெஸ் தென் வரும்போது ஸ்மாலர் டு பிக்கர். ஓகே. ஸோ ரெண்டோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம லெஸ் தென் ஓஜுக்கும் இப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிப்போம், மோர் தென் ஓஜுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கிடைப்போம். இப்போ ஏற்கனவே கொடுத்துருக்கிற டேட்டா மோர் தென் டேட்டாக்கு, ஆனால் மோர் தென் டேட்டா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் இப்போ கொடுத்துருக்கிறது. இப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது பெரிய நம்பர்லேருந்து ஒன்று ஒன்றா அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டு சின்ன நம்பர் வரும். இதே நீங்கள் லெஸ் தென் ஓஜூவில் எடுத்திங்கன்னா சின்ன நம்பர்லேருந்து ஒன்று ஒன்றா பெரிய நம்பர் வரும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேட்டாக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்கிற டேட்டாவே நமக்கு என்ன தான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான். மோர் தென் லெஸ் தென் கொடுத்தாவே கொடுத்துருக்கிற டேட்டா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி கிளாஸ் இன்டர்வல் எடுத்துடலாம். ஸோ மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கொடுத்துருவாங்க. ஸோ மோர் தென் டேட்டா அப்படின்னாவே நம்ம நான் ஏற்கனவே சொன்னேன் லோயர் லிமிட் அப்படின்னு சொன்னேன். ஸோ மோர் தென் டேட்டா, ஸோ லோயர் லிமிட்னா ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன நம்பர் இருந்தது 5. ஸோ மோர் தென் ஈக்குவல் டு 5. ஸோ இதை லோயர் லிமிட்டில் போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ 10 எடுத்து என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட். ஸோ நெக்ஸ்ட்டு 15. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல் 15. இது அகெயின் நீங்கள் இன்னொரு டேபிள் ஃபார்ம் பண்ணும். நான் இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 20, 25, 30, 35. இது மாதிரி 4 நம்பர் என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் நீங்கள் இது எல்லாமே லோயர் லிமிட்டில் முதல்ல போடுங்க. ஸோ 15, 20, 25, 30, 35. ஓகே. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற டேட்டா எல்லாமே நம்ம எதில் போட்டோம் லோயர் லிமிட்டில் போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அப்பர் லிமிட் ஃபார்ம் பண்ணோம். அப்பர் லிமிட் எப்படி வரும் 5. இங்கே இருக்கிற டேட்டா தான் உங்களுக்கு என்ன வரும் இந்த இடத்துல அப்பர் லிமிட் வரும். ஸோ அகெயின் இங்கே இருக்கிற டேட்டா தான் அப்பர் லிமிட். ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற டேட்டா தான் உங்களுக்கு அப்பர் லிமிட். ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற டேட்டா தான் இதுக்கு அப்பர் லிமிட். ஸோ இதுக்கு இது அப்பர் லிமிட். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டேட்டாக்கு இது அப்பர் லிமிட். இப்போ இந்த டேட்டாக்கு அப்பர் லிமிட் நார்மலாகவே இது எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வருது உங்களுக்கு 5 தான் வருது. இது எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் 5னா கண்டிப்பாக இதுக்கும் என்ன தான் இருக்க போகுது டிஃப்ரென்ஸ் 5 தான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க கொடுத்துருக்கிற டேட்டா என்னது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இது வந்து மோர் தென் ஆர் டேட்டா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம். ஓகே. ஸோ ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிப்போம் இந்த இருக்கிற டேட்டாலேருந்து ஒன்று ஒன்றா அதில் மைனஸ் பண்ணிட்டு வரணும். அதுதான் நமக்கு ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 30 இருக்குது. ஸோ 30 minus 28. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ 2 இருக்கிற வேல்யூ ஒன்று ஒன்றா மைனஸ் பண்ணிட்டே வரணும். ஓகே. ஸோ 28 minus 16. ஸோ 28 minus 16 12. ஸோ நெக்ஸ்ட்டு 16 minus 4 2. நெக்ஸ்ட்டு 14 minus 10 4. So 10 minus 7, so 3. So 7 minus 3, 4. Last data update எழுதிருங்க. Okay, just இப்படி cross check பண்ணிக்கலாம். So 3, 3 plus 4 7, 7 plus 3 10, 10 plus 4 14, 14 plus 2 16, 16 plus 12 28, 28 plus 2 30. Okay, so first frequency ஃபார்ம் ஆச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும் முதல்ல லெஸ் தென் ஓஜு மோர் தென் ஓஜு கண்டுபிடிக்கணும். முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம லெஸ் தென் ஓஜு கண்டுபிடிக்கலாம். ஸோ மொத்தம் நம்ம இந்த கொஷனுக்கு 3 டேபிள்ஸ் ட்ரா பண்ண வேண்டியதாக இருக்கும். முதல்ல இது மாதிரி கிளாஸ் இன்டர்வல் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி முதல்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட் லெஸ் தென் ஓஜுக்கு ஒரு டேபிள், நெக்ஸ்ட் மோர் தென் ஓஜுக்கு ஒரு டேபிள். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம் கிராஃப் ட்ரா பண்ணணும். இந்த ரெண்டு இதுக்கும் கம்பேர் பண்ணி கிராஃப் ட்ரா பண்ணணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு லெஸ் தென் ஓஜுனாவே கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வரும் அப்பர் லிமிட் மட்டும்தான் வரும்.
ஸோ இது ஒரு டேபிள், தனி டேபிள். ஸோ நெக்ஸ்ட்டு லெஸ் தென் ஓஜு. லெஸ் தென் ஓஜுனா கண்டிப்பாக நம்மளுக்கு எது மட்டும் வரும், அப்பர் லிமிட் மட்டும் வரும். ஸோ அப்பர் லிமிட், நெக்ஸ்ட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ நெக்ஸ்ட் அதோட பாயிண்ட்ஸ், ஏன்னா இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஃபைனில் கிராஃபில் எழுதுப்போம். ஓகே, ஸோ அப்பர் லிமிட் மட்டும் வரும்னா எது இதெல்லாம் உங்களுக்கு லெஸ் தென் ஓஜுவில் அப்பர் லிமிட்டு 10, 15, 20, 25, 30, 35, 40 அந்த பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ 10, 15, 20, 25, 30, 35, 40. லெஸ் தென் ஓஜுனாவே கண்டிப்பாக அப்பர் லிமிட் மட்டும் வரும், மோர் தென் ஓஜுனாவே கண்டிப்பாக லோயர் லிமிட் மட்டும் வரும். ஓகே, ஸோ இப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்கன்னா இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எடுத்து எழுதிடக்கூடாது. இதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். லெஸ் தென் ஓஜு வரும்போது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி வரும் உங்களுக்கு, ஸ்மாலர் நம்பர்லேருந்து ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும். இதே மோர் தென் ஓஜிவில் வரும்போது மட்டும்தான் பிக்கர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பர். மோர் தென் ஓஜிக்கு தான் கண்டிப்பாக என்ன வரும், இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வரும். லெஸ் தென் ஓஜிக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து திருப்பி நம்ம என்ன பண்ணணும், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, ஃப்ரீக்வன்சி 2. ஸோ நெக்ஸ்ட்டு 2 + 12 14. ஸோ நெக்ஸ்ட்டு 14 + 2 16. ஸோ நெக்ஸ்ட்டு 16 + 4 20. ஸோ நெக்ஸ்ட்டு 20 + 3 23. So 23 + 4 27. So 27 + 3 30. என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? லெஸ் தென் ஓஜுக்கு வேறு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வரும், மோர் தென் ஓஜுக்கு வேறு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வரும். இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சேம் கிடையாது. இதுக்கு பிக்கர் நம்பர் டு ஸ்மாலர் வரும் மோர் தென் ஓஜுக்கு, லெஸ் தென் ஓஜுக்கு ஸ்மாலர் டு பிக்கர் நம்பர். அதனால தான் இதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டு அப்புறமேல தான் நம்ம லெஸ் தென் ஓஜு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கும். இப்போ பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ 10, 2 15, 14. So 20, 16, 25, 20, 30, 23, 35, 27, 40, 30. ஓகே, ஸோ இப்போ நம்ம லெஸ் தென் ஓஜு டோட்டலாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மோர் தென் ஓஜு. மோர் தென் ஓஜு எடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக என்ன மட்டும்தான் எடுக்கணும், லோயர் லிமிட் மட்டும்தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு மோர் தென் ஓஜு. மோர் தென் ஓஜு என்ன சொன்னேன், லோயர் லிமிட். எது உங்களுக்கு லோயர் லிமிட், 5, 10, 15, 20, 25, 30, 35. இந்த லோயர் லிமிட் மட்டும்தான் இருக்கணும், இந்த அப்பர் லிமிட் நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இது வேரி ஆகாது. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்காங்களோ, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அதே குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வரும். ஏன்னா கொடுத்துருக்கிறதே குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மோர் தென் டேட்டாக்கு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சி எது கண்டுபிடிக்கிறோம்னா இந்த லெஸ் தென் ஓஜுக்கு இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தேவைன்றதுனால தான் நம்ம இது கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ மோர் தென் ஓஜுக்கு கொடுத்துருக்கிறதே குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான். நமக்கு இதில் என்ன தேவைன்னா லோயர் லிமிட் மட்டும் தேவை. ஓகே, இப்போ மோர் தென் ஓஜு. ஓகே, ஸோ மோர் தென் ஓஜு வரும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வந்துடும், லோயர் லிமிட். ஸோ நெக்ஸ்ட்டு cumulative frequency. So next points. Okay, so lower limit. So lower limit வரும்போது நான் இப்போ தான் சொன்னேன் 5, 10, 15, 20, 25, 30. இதுதான் உங்களுக்கு என்னது டோட்டலாக லோயர் லிமிட் 30, 35. ஓகே, ஸோ அப்பர் லிமிட் வரும்போது தான் உங்களுக்கு 40 வரும். ஸோ லோயர் லிமிட் எடுத்திங்கன்னா 35 வரைக்கும் தான். இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பாயிண்ட்ஸ் எடுத்து இப்போ இங்கே எழுதுங்க. 30, 28, 16, 14, 10, 7, 3. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது இப்போ பாயிண்ட்ஸ். 5, 30, 10, 28, 15, 16, 20, 14, 25, 10, 30, 7, 35, 3. ஓகே, ஸோ இப்போ இதுதான் உங்களுக்கு என்னது மோர் தென் ஓஜு. ஸோ புரிஞ்சுதுங்களா? இதுதான் இப்போ உங்களுக்கு லெஸ் தென் ஓஜு டேபிள், இதுதான் உங்களுக்கு மோர் தென் ஓஜு டேபிள். இந்த ரெண்டு டேபிள் முதல்ல கிளியராக எழுதிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணோம், கிராஃபில் பிளாட் பண்ணணும். ஸோ இது வந்து லெஸ் தென் ஓஜுவோட பாயிண்ட்ஸு, மோர் தென் ஓஜுவோட பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம தனியாக எழுதிட்டு இப்போ கிராஃப் பிளாட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ மோர் தென் ஓஜு, ஸோ
ஸோ மோர் தென் ஓஜுக்கு பாயிண்ட்ஸ் என்னென்ன வருது 5,30. ஸோ நான் இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால இது மாதிரி பாயிண்ட்ஸ் தனியாக எழுதிட்டு பிளாட் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக இந்த ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிராஃப் போட்டுட்டு இது ரெண்டையும் டேரெக்டாக பிளாட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை நான் இங்கே இந்த பாயிண்ட்ஸ் எழுதிட்டு இங்கே தனியாக கிராஃப் போட்டு ட்ரா பண்ணுறேன். ஸோ 10,28. ஸோ நெக்ஸ்ட்டு 15,16. ஸோ நெக்ஸ்ட்டு 20,14. ஸோ நெக்ஸ்ட்டு 25,10. So next 30,7. So 35,3. Okay, so இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம மோர் தென் ஓஜு இரேஸ் பண்ணிட்டு கிராஃப் போடலாம். இது வந்து லெஸ் தென் ஓஜுவோட பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கவனிங்க. ஓகே, ஸோ லெஸ் தென் ஓஜு மோர் தென் ஓஜு ஒரே கிராஃபில் இப்போ ட்ரா பண்ணுவோம். இப்போ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வருது 5, 10, 15, 20, 25, 30, 35. இங்கே பார்த்தீங்கன்னா 10, 15, 20, 25, 30, 35, 40. அப்போ நம்ம எதுலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம்? 5, 10, 15, 20, 25, 30, 35, 40. ஓகே, ஏன்னா நமக்கு அப்போ இது லோயர் லிமிட் எது வரைக்கும் தான் வருது? 40 வரைக்கும் தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன வருது உங்களுக்கு? எது வரைக்கும் வருது? ஸோ இங்கே 30 தான் அதிகபட்ச நம்பர் உங்களுக்கு என்ன வருது? இங்கே 30. ஆனால் நம்பர் லோயர் நம்பர் என்ன வருது? 22லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 2, 14, 16, 20, 23, 27 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் நம்பர் 3லேருந்து வருது. ஸோ நம்ம எடுக்கிற நம்பர் 2, 2 எடுத்துக்கலாம். ஸோ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் கம்மியாகும் உங்களுக்கு. ஸோ நான் 5, 5 எடுத்துக்கிறேன். நான் 2, 2 எடுத்தால் ஸ்பேஸ் பத்தாது. ஸோ 5, 10, 15, ஸோ 20, ஸோ நெக்ஸ்ட்டு 25, ஸோ நெக்ஸ்ட்டு 30. ஓகே, ஸோ நம்மளுக்கு அதிகபட்ச பாயிண்ட் என்ன தான் வருது? 30 தான் வருது. ஸோ இங்கே என்ன தான் வருது? 30 தான் வருது. ஸோ இப்போ பாயிண்ட்டை பிளாட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது என்னது உங்களுக்கு? லெஸ் தென் ஓஜு மோர் தென் ஓஜு. ஸோ ரெண்டு பாயிண்ட்டை இப்போ பிளாட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இதில் லோயர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் ரெண்டுமே இருக்குது. ஓகே, ஸோ இல்லாட்டி கிளாஸ் இன்டர்வல் போடலாம். கிளாஸ் இன்டர்வல். ஸோ இது என்னது உங்களுக்கு? குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இதில் டோட்டலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன உங்களுக்கு? 10,2. ஸோ 10,2 அப்படின்னா எங்கே வரும்? ஸோ இந்த இடத்துல 10,2 அப்புறம் ஃபஸ்ட்டு லெஸ் தென் ஓஜு ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மோர் தென் ஓஜு போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 15,14. ஸோ 15,14. ஸோ நெக்ஸ்ட்டு 20,16. ஸோ 20,16 இந்த இடத்துல அப்ராக்சிமேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு 25,20. ஸோ 25,20. ஸோ இந்த இடத்துல வரும். ஸோ 30,23. ஸோ 30,23. ஸோ இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு 35,27. ஸோ 27 இங்கே இருக்குது. ஓகே, ஸோ 35. ஸோ 35,27. ஸோ நெக்ஸ்ட்டு 40,30. ஸோ 40 எங்கே இருக்குது? 40 இங்கே வருது. 40,30. ஸோ 30 இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு கிராஃப் ட்ரா பண்ணிடுங்க. இது நான் அப்ராக்சிமேட்டாக போடுறதுனால ஒரு கிராஃப் உங்களுக்கு கொஞ்சம் கிராஸாக தான் வரும். நீங்கள் கிராஃப் ஷீட்டில் கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும். ஓகே, ஸோ இது இப்போ லெஸ் தென் ஓஜு. நெக்ஸ்ட்டு மோர் தென் ஓஜு பிளாட் பண்ணுறோம். ஸோ 5,30. ஸோ 5. அதே மாதிரி லெஸ் தென் ஓஜு மோர் தென் ஓஜு கிராஃப் போடும்போதே தெரியும் உங்களுக்கு. லெஸ் தென் ஓஜு எப்படி இருக்கும்? ஸ்மாலர் நம்பர்லேருந்து அப்படியே கிராஃப் மேலே வரைக்கும் போகும். ஆனால் மோர் தென் ஓஜு போடும்போது மேலேருந்து டிக்ரீஸ் ஆகி அப்படியே கீழே வரும். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 5,30. நெக்ஸ்ட்டு 10,28. நெக்ஸ்ட்டு 15,16. ஸோ நெக்ஸ்ட்டு 20,14. ஸோ
So next 25, 10. So next 30, 7. Next 35, 3. So 3 இங்க தான் வரும். So 35, 3. Okay. So இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்றோம். ஓகே. ஸோ இப்போ கிராஃப் வந்து உங்களுக்கு இது மாதிரி வருது. உங்களுக்கு எப்படி வரும்னா கிராஃப் ஒரு இன்டூ ஷேப்பில் வரும். இப்போ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இப்போ இந்த இடத்துல 2 பாயிண்ட் உங்களுக்கு மீட்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீட்டிங் பாயிண்ட்டை இந்த 2 மீட்டிங் பாயிண்ட்டை அப்படியே டேரெக்டாக ஒரு டாட்டர் லைனை கொண்டு வாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட் எந்த இடத்துல வருது உங்களுக்கு, 15க்கும் 20க்கும் கரெக்டாக மிடில் இருக்குது. ஸோ 15க்கும் 20க்கும் கரெக்டாக மிடில் இருக்குது அப்படின்னா மிடில் பாயிண்ட் என்ன வரும் உங்களுக்கு, 17.5. கிராஃபில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும். இங்கே 15 இருக்குது, இங்கே 20 இருக்குது. ஸோ 15க்கும் 20க்கும் இந்த மிடில் பாயிண்ட் கரெக்டாக வரும்போது உங்களுக்கு என்ன வரும், 17.5. ஸோ மீடியனோட வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு, மீடியன் ஈக்குவல் டு 17.5. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அதனால தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ முதல்ல இது லெஸ் தென் ஓஜு, மோர் தென் ஓஜு போடுங்க. மோர் தென் ஓஜு போட்டு பாயிண்ட்ஸ் இதை கரெக்டாக மிடில் போடுங்க. மிடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மீடியன் கிடைக்கும். இதுதான் மீடியன் ஈக்குவல் டு 17.5. ஓகே. ஸோ இதில் வந்து என்ன எழுதிருங்க, மேலே இங்கே லெஸ் தென் ஓஜுன்னு எழுதிருங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன எழுதிடணும், மோர் தென் ஓஜு நீங்கள் எழுதிருங்க. Okay, thank you.